கோவை ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை காலங்களில் பல்வேறு கண்காட்சிகளை நடத்தி வருவதைப் போல இந்த ஆண்டும் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு டவுன்ஹால் பகுதியில் இயங்கி வரும் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கொலு பொம்மைகள் சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். செப்டம்பர் 16 துவங்கி அக்டோபர் 25 வரை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை உட்பட சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறவுள்ளதாக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கண்காட்சியில் தசாவதாரம் செட், விநாயகர் செட், தர்பார் செட், அஷ்டலட்சுமி செட், மும்மூர்த்தி செட், கிரிவலம் செட், திருப்பதி செட், குபேரன் செட், வெட்டிவேறு விநாயகர், தஞ்சாவூர் பொம்மை, ஆடும் குதிரை, மரப்பாச்சி பொம்மைகள், நடைவண்டி, மரத்தாலான பொம்மைகள், கொலு பரிசு பொருட்கள் இன்னும் ஏராளமான பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன. இந்த வருட புதிய வரவாக கோபிநாத் கிருஷ்ணர், நவகிரக செட், கந்தமாதா, ஆண்டாள், கிருஷ்ணர், பழங்கால சிலைகள் மாதிரியான பொம்மைகள், லிங்கவராகி, கடல் சிற்பியினால் ஆன கைவினை பொருட்கள், முப்படை ராணுவ பொம்மைகள், அயோத்தி ராமர், மினி கொலு படிக்கட்டுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இக்கண்காட்சியில் பலவிதமான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு உள்ளன. இக்கண்காட்சியில் விற்பனை செய்யப்படும் அனைத்து கொலு பொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அனைத்து கடன் அட்டைகளுக்கும் எந்தவித சேவை கட்டணம் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே கண்காட்சியில் விற்பனைக்கு உள்ள கைவினை பொருட்களை கோவை மாநகர மக்கள் அனைவரும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தன். நான் கோவை பூம்புகார் விற்பனை மேலாளராக இருக்கேங்க. வருஷம் நம்ம எப்பவுமே கொலுவுக்கு எக்ஸிபிஷன் நடத்துவோம். அதே மாதிரி இந்த வருஷம் இன்றைக்கி 16/9 ஸ்டார்ட் பண்ணி 25/10 வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் நம்ம எப்படி பண்ணோமோ அதை விட சிறப்பாக இந்த வருஷம் நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சு கொலு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கொலு கண்காட்சி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கி திறந்து வச்சுருக்காரு. இந்த வருஷம் வழக்கம் போல் களிமண் பொம்மைகள், பேப்பர் மிஸ் பொம்மைகள், மரபொம்மைகள் பார்த்திங்கன்னா இந்த கொண்டப்பள்ளி, சென்னப்பட்டா இந்த மாதிரி பல்வேறு ஊரில் ஆந்திராவிலேருந்தெல்லாம் வர வச்சுருக்கோம். அது இல்லாமல் மார்பிள் டஸ்ட்டில் செஞ்சது, களிமண் பொம்மைகள் இருக்குது, நிறைய விதவிதமான பொம்மைகள், அது இல்லாமல் சாமி அலங்கார செட்டுகள்லாம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாம் நிறைய புது என்னென்ன வெரைட்டியெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு மக்களுக்கான மக்கள் பயன்பாட்டுக்கு புதுவிதமான கொலு பொம்மைகள் வைக்கிறதுக்காகவும் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ கோவை மக்கள் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி இது மூலயமா ஆர்டிசன், இது மண் பொம்மைகள், இந்த பேப்பர் மிஸ் பொம்மைகள் மற்ற மரபொம்மைகள்லாம் நம்மளோட ஆர்டிசன் செய்கிறாங்க. அவங்களே இப்போ சந்தைப்படுத்துறதுக்காக அவங்களே நேரடியாக ஸ்டால் போட்டு இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பயன்படுற மாதிரி கோவை மக்கள் நல்ல ஆதரவு கொடுக்கணும். போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம 53 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் 80 லட்ச ரூபா எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக கோவை மக்களோட ஆதரவோடையும் இந்த சேல்ஸ் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். நன்றி.